ما حراك بهذا أن يكبر قدرك عند வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்போ இந்த சிறிய நேரத்தில் நம்ம பிளான் பண்ண மாதிரி காதலை பற்றியும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய காதலை பற்றியும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய திருமணத்துடைய சில சட்டத்திட்டங்களாகிய இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் பார்க்கறதுக்காகத்தான் நம்ம ஒன்று சேர்ந்திருக்கோம். இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்வதற்கு முன்னால் சில விஷயங்களை செய்யணும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா காலத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்கன்னா, பெண் பார்க்கிறோம் ஆண் பார்க்கிறோங்கிற விஷயத்த சோசியல் மீடியாலேயே அமைச்சு கொள்றாங்க. இன்ஸ்டாகிராமில் பெண் தேடுறாங்க, ஆண் தேடுறாங்க, அல்லது ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் கொஞ்சம் வசதி இருந்துச்சுன்னா ப்ரொஃபஷனலாக இருந்தாங்கன்னா லிங்க்டின்ல இந்த மாதிரி தனக்கு தேவையான துணையை தேடக்கூடிய சோசியல் மீடியாவுடைய முசீபத்தான அல்லது கலியுகத்தில் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். சோசியல் மீடியாக்கள்ல யார் இஸ்லாமிய போஸ்ட் அதிகமாக போடுறாங்களோ, ஒரு ஆண் அதிகமாக போட்டான்னா அவன் இஸ்லாமிய மார்க்கத்தில் அதிகமாக ஈடுபாடோடு இருக்கிறாங்கிற ஒரு பார்வையில் பெண்கள் அவருக்கு பின்னாடியும், அதே மாதிரி இஸ்லாமிய போஸ்டோ வீடியோ போடக்கூடிய பெண்களுக்கு பின்னாடி அந்த பெண் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய தீன் உள்ள பெண் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டையும் ஒரு வீடியோவும் அளவீடா வச்சு அந்த பெண்ணுக்கு பின்னாடி ஆண்கள் போகக்கூடிய காட்சியும் இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள்ல சாதாரணமாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கம் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்ப்பதற்கும் ஒரு பெண் ஒரு ஆணை பார்ப்பதற்கும் திருமணத்துக்காக, மற்ற விஷயத்துக்காக இல்லை, திருமணத்துக்காக பார்க்கறதுக்கு சில அளவீடுகளை சொல்லுது. இப்போ ஒரு ஆண் ஒரு பெண் வீட்டில் பெண் கேட்குறான்னா அந்த பெண் வீட்டார்கள் அந்த ஆணிடத்துல பார்க்க வேண்டிய அம்சங்கள் என்ன? வம்சம், ஊரு, எங்க ஊருக்காரனா, அல்லது வம்சம் நம்ம ஊர் வம்சமா, அல்லது நம்ம குடும்பமா, நம்ம குலமா, காசு இருக்கா, பணம் இருக்கா, படிப்பு இருக்கா, இதெல்லாம் நீங்க பாருங்க. ஆனா பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான 2 அம்சங்கள் இருக்கு, அதை பாருங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதா அதாக்கும் மன் தர்தௌன தீனஹு வ குலுகஹு, உங்களிடத்துல உங்க பெண் பிள்ளையை கேட்டு ஒருவர் வர்றாரு, அவரிடத்துல தீன் இருந்தால், மார்க்கம் இருந்தால், வஹுலுகஹு நல்ல குணம் இருந்தால், ஃபஸவ்விஜூஹு அந்த ஆணை உங்களுடைய பெண்ணுக்கு திருமணம் முடித்து கொடுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 2 தான் அளவீடு, 2 கீ தான். ஒன்னு தீன், இன்னொன்று ஹுலுக். தீன்னா என்ன? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவரா இருக்கணும். 2வது ஹுலுக், அவரிடத்துல நல்ல குணம் இருக்கணும். இன்னைக்கு இந்த 2 புரிந்து கொண்டாலே ஒரு ஆண் பெண்ணை பார்க்கறதுலையும் பெண் ஆணை பார்க்கறதுலையும் இருக்கக்கூடிய மார்க்க பிரச்சனைகள் முடிஞ்சிடும். தீன் வேற, ஹுலுக் வேற. தீன் என்ன? ஒருவர் தொழுவார், ஜக்காத் கொடுப்பார், நோன்பு வைப்பார், ஹஜ் செய்வார். ஆனா அவரிடத்தில் நல்ல குணங்கள் இல்லைன்னு சொன்னா இந்த ஜக்காத்தோ இந்த தொழுகையோ இந்த நோன்போ பலனளிக்குமா? இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுலுக்குக்காக, குணத்திற்காக சொன்ன அளவீடு என்னன்னா, ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்காக துஆ செய்ய சொன்னாங்க. நமக்கெல்லாம் தெரியும் என்ன ஹதீஸ்? அல்லாஹும்ம கமா அஹ்ஸன்த ஹல்கி அஹ்ஸின் ஹுலுகி, யா அல்லாஹ் என்னுடைய வெளி அழகை எப்படி நீ அலங்கரித்தாயோ அது மாதிரி எனக்கு உள்ள ஒரு அழகு இருக்கு யா அல்லாஹ், அந்த உள்ள அழகு குணம் ஹுலுக், அந்த குணத்தையும் அலங்கரித்து விடு. எப்படி வெளியே குறை இல்லாம நான் இருக்கிறேனோ அந்த மாதிரி உள்ள அந்த குணத்துடைய குறையும் இல்லாத ஒரு மனிதனாக என்னை அழகானவனாக மாற்றி விடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்துல கேட்குமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹுலுக் என்பது உள்ளம் சார்ந்த விஷயம், அது செயலால் வெளிப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுக்கும் ஹுலுக்குக்கும் உள்ள வேறுபாட சில ஹதீஸ்ல நமக்கு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்விடத்துல ஒரு மனிதர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பெண் இருக்கிறாள், அவள் இரவுடைய வணக்கத்தை தொழுகிறாள். அப்ப இரவுல தொழுகிறான்னா ஃபரதான தொழுகையும் தொழுதுருவா. பகல் முழுக்க நோன்பு வைக்கிறாள். பகல் முழுக்க நோன்பு வைக்கிறான்னா ரமதான் மாதத்துடைய நோன்பையும் வச்சிருவா. அப்ப கடமையான வணக்கத்தையும் உபரியான வணக்கங்களையும் செய்கிறாள். அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய எல்லா வணக்க வழிபாட்டிலையும் சரியா இருக்கிறா. ஆனால் அந்த பெண்ணால் அந்த வீட்டுடைய பக்கத்து வீட்டார் நோவினை செய்யப்படுகிறார் நாவால். பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய உங்களோட நாவால பிரச்சனை பண்ணி கொண்டிருக்காங்க, தீங்கிழைச்சு கொண்டிருக்கா அந்த பெண். இந்த பெண் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ தொழுறாள்ல பரவாயில்ல, நோன்பு வைக்கிறாள்ல பரவாயில்ல, அவ கியாமுல் லைல் தஹஜ்ஜுத் தொழுறாள்ல பரவாயில்லன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. லா கைர ஃபீஹா, அவளிடத்துல ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்க. அந்த நன்மையெல்லாம் நன்மையே இல்லைன்ட்டாங்க. அவ என்ன தொழுதாலும், நோன்பு வச்சாலும், ஹஜ் செஞ்சாலும், அல்லது என்ன இரவு வணங்கினாலும், பகல் முழுக்க நோன்பு வச்சாலும் எந்த நன்மையும் அந்த பெண்ணிடத்தில் இல்லை. அந்த பெண் நரகத்தை சார்ந்தவள்னு சொன்னாங்க. இப்போ ஹுலுக்கு தான் அளவீடுன்னு நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தீனுடைய அளவீடு நல்ல குணம்தான். அதே மாதிரி அந்த இன்னொரு பெண்ணை பற்றி கேட்கப்பட்டது, கடமையான தொழுகையை தொழுகிறாள், கடமையான நோன்பு வைக்கிறாள், அந்த பெண்ணால் யாரும் நோவினை செய்யப்படவில்லை அல்லாஹ்வுடைய தூதரே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண் சொர்க்கம் சார்ந்த பெண் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
இதே மாதிரி அல்லாஹ்வுடைய இன்னொரு ஹதீஸ்ல கேட்டாங்க, மணில் முஃப்லிஸ், பரம ஏழை யார்? சஹாபாக்கள் சொன்னாங்க, தீனார் திர்ஹம் இல்லாத, காசு பணம் இல்லாதவர் தானே பரம ஏழை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரம ஏழை அவர் அல்ல, நாளைக்கு மறுமையில முழுமையான நன்மைகளை சுமந்து வருவார், பெரிய பெரிய நன்மைகளை சுமந்து வருவார், மலையளவு நன்மைகளை சுமந்து வருவார். அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் யாருன்னு அல்லாட்ட வந்து சொல்லணும்னா, அல்லாஹ் இவர் என்னை பற்றி பேசியிருக்கார், புறம் பேசியிருக்கார், என் மானத்தை பற்றி பேசியிருக்கார், என்னுடைய கண்ணியத்தை பற்றி பேசியிருக்கார், என்னுடைய செல்வத்தை சூறையாடி இருக்காரு யா அல்லாஹ் என்று குறை பேசுவாங்க அல்லாஹ் இடத்துல. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? அவர் தொழுத தொழுகையை தூக்கி கொடுத்துருவான், அவர் செஞ்ச ஹஜ்ஜை தூக்கி கொடுத்துருவான், செஞ்ச நோன்பு வச்சு தூக்கி கொடுத்துருவான். எல்லா நன்மையும் பகிர்ந்தளிக்கப்படும், கொத்து கொத்தா கொடுத்துருவான். தொழுகையெல்லாம் ஹஜ்ஜெல்லாம் கொடுத்துருவான் தூக்கி. அல்லாஹ் புறம் பேசியதற்காக, பொய் பேசியதற்காக, மானத்தை பேசியதற்காக, செல்வத்தை எடுத்ததற்காக, குறை பேசியதற்காக, அடித்ததற்காக, திட்டியதற்கான ஒரு பெருங்கூட்ட நிற்கும். எல்லா நன்மையும் கொடுத்து முடிச்சிருவான் அல்லாஹ், ஒண்ணுமே இருக்காது கொடுக்கறதுக்கு. அப்ப அல்லாட்ட வந்து ஒரு கூட்டம் நிக்க, அல்லாஹ் இன்னும் பேசியிருக்கா இல்ல என்ன பத்தின்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை தூக்கி இவன் மேல் சுமத்துவான். சுமத்தப்பட்ட பாவம் நரகத்துக்கு உரித்தானவன் மாத்திரும். அப்ப எல்லா நன்மைகளோடு வந்த மனிதன், தீனோட வந்த மனிதன் குணத்தால் அழிந்ததனால் அவன் நரகத்திலே தூக்கி வீசப்படுவானே, இவன் பரம ஏழைன்னாங்க. அப்ப தீனை அளவெடுப்பதே ஒரு முஸ்லிமுக்கு குணம்தான். இப்ப இந்த குணத்தில் அவன் சரியானால்தான் தீன் அவனுக்கு சரியாகும். இப்போ தொழுகிறானா, நோன்பு வைக்கிறானா, ஹஜ்ஜு செய்யறானான்னு மட்டும் நம்ம பார்க்க வேண்டிய அளவீடல்ல. இன்ஸ்டாகிராம்ல அந்த பொண்ணு வந்து இஸ்லாமிக் ஸ்டேட்டஸ் போடுறாளா, இஸ்லாமிக் வீடியோ போடுறாளா, அந்த ஆண் இஸ்லாமிக் ஸ்டேட்டஸ் போடுறானா, இஸ்லாமிக் வீடியோ போடுறானாங்கிறது அளவீடல்ல. அங்க அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, அவனுடைய பேச்சு எப்படி இருக்கு, அவனுடைய குணம் எப்படி இருக்கு, ஏழைகள்கிட்ட எப்படி நடந்து கொள்றான், அவன் பக்கத்து வீட்டாரோட எப்படி நடந்து கொள்றான், உறவினர்கிட்ட எப்படி நடந்துக்கிறான், பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறாங்கிற குண அளவீடை பார்த்து ஒரு ஆணை தேர்ந்தெடுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் ஒரு பெண்ணுக்கும், ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்கும், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன், 4 விஷயத்துக்காக ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்படுகிறாள். செல்வத்திற்காக, அழகுக்காக, குடும்பத்துக்காக. இந்த 3க்காகவும் பெண்ணை தேர்ந்தெடுக்கலாமா இஸ்லாம்ல? தேர்ந்தெடுக்கலாம், அது அனுமதிக்கப்பட்டதான். செல்வத்துக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம், குடும்பத்துக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம், பரம்பரைக்காக, அழகுக்காகவும் ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம். அல்லாஹ் 4வது சொன்னாங்க, லீதீனிஹா, அந்த பெண்ணுடைய மார்க்கத்திற்காகவும் சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னாங்க, ஃபத் ஃபர் பிதாத்தித்தீன், நான் உங்களுக்கு அறிவுரை செய்யறது தேர்ந்தெடுங்க மார்க்கத்தை. ஏன்னா மார்க்கம் தான் மற்ற எல்லாவற்றையும் அளவெடுக்கும். அழகு போயிரும், குடும்பம் கண்ணியம் எப்ப வேணாலும் போயிடலாம், செல்வம் என்னைக்கு வேணாலும் கூடும், என்னைக்கு வேணாலும் குறையும். பணக்காரனா வர்ற பொண்ணு எப்ப ஏழையாவான்னு தெரியாது. அழகா வர்ற பொண்ணு குழந்தை பெற்று எடுத்துட்டு அழகு குறைய ஆரம்பிச்சிடும். வயசாக ஆரம்பிக்க பெண்களுடைய அழகு குறையும், அவங்க முதுமை அடைஞ்சிருவாங்க. அப்ப அழகுடைய பார்வை நமக்கு ஒரு ஆணுக்கு இருக்காது. செல்வம் பெருசா தெரியாது கொஞ்ச நாளைக்கு அப்புறம், குடும்ப உறவுகள், குடும்ப கண்ணியம் எல்லாம் பெருசா தெரியாது கொஞ்ச நாளைக்கு அப்புறம். இப்போ நிலையாக அந்த பெண்ணோடு இருக்க போது தீன் தான், அதுல இருக்கிறது தான் குணமும். இப்ப இந்த தீனும் குணமும் இருக்கக்கூடிய பெண்ணை தேர்ந்தெடு, இல்லை என்றால் தரிபத் யதா, உன் கரம் மண்ணாகும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதான் அளவீடு. தீனும் ஹுலுக்கும் தான், மார்க்கமும் அதோடு சேர்ந்த குணங்களும், அந்த 2ஐயும் அளவீடா வைத்துக் கொண்டு ஒரு ஆண் பெண்ணை பார்த்தாலோ, ஒரு பெண் ஆணை பார்த்தாலோ அந்த உறவு அல்லாஹ்வுக்கான உறவாக இருக்கும். அல்லாஹ்வுக்கான உறவு தொடர்ச்சியான உறவாக இருக்கும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்மலுல் முஃமினீன ஈமானன், ஒரு முஃமினுடைய ஈமானை முழுமைப்படுத்தக்கூடியது, ஈமான்னா தீன், தீனை முழுமைப்படுத்தக்கூடியது குணம் தான். நாங்க ஹையாருக்கும் லியஹ்லி, அதோட சேர்த்து அல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவர். இப்போ குணத்தை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் சிறந்தவர்னு சொன்னாங்கன்னா, ஈமானோடு குணம் சேர்ந்த இருக்கக்கூடிய இந்த முழுமையான ஈமான் தான் ஒரு மனிதனை நல்ல மனிதனாக குடும்பத்தில் ஆக்கும், ஒரு பெண்ணை நல்ல பெண்ணாக குடும்பத்தில் ஆக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வந்ததுடைய காரணம் அதைத்தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை முன்னிறுத்தி சொன்னார்கள். ஹைருக்கும் லியஹ்லி வான ஹைருக்கும் லியஹ்லி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவர், நான் என் குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அங்க இருந்த மனைவிமார்கள் சிலர் சொன்னாங்க, சதக்த யா ரசூலல்லாஹ், என் கணவரே, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க உண்மையை சொன்னீர்கள்னு சொன்னாங்க, நீங்க சிறந்தவர் தான் சொன்னாங்க. இதை போய் நம்ம மனைவிமார்கள்ட்ட சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் கூட சொல்லலாம். சதக்தெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நமக்கு தெரியல. கேட்டு பாருங்க, ஆலோசனை செஞ்சு பார்த்துக்கோங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவீட சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கம் திருமண உறவை இதற்காக ஏற்படுத்துது. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவிமார்களை அல்லாஹ் படைத்து உங்களுக்கு கொடுப்பதுடைய நோக்கம் லிதஸ்குனு இலைஹா, சுப்ஹானல்லாஹ், அந்த பெண்ணிடத்திலிருந்து நிம்மதியை பெறுவதற்காக. அந்த நிம்மதி தான் அந்த வாழ்க்கையை நகர்த்தும். வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா, ரிலேஷன்ஷிப்புடைய, கணவன் மனைவியுடைய இந்த ரிலேஷன்ஷிப்புடைய பேஸ்மெண்ட் அல்லாஹ் சொல்றான்.
மவத்தா அளவற்ற எதிர்பார்ப்பற்ற காதல் இந்த இருவருக்கும், வரஹ்மா கருணை. காதல் லவ் ஏன் முதல்ல சொல்லிட்டு அதோட நிறுத்தாம ஏன் அல்லாஹ் கருணையை கொண்டு வர, ரஹ்மத்தை கொண்டு வர்றானா, இரக்கத்தை கொண்டு வர்றானா? லவ்ங்கிறது ஒரு திருமணம் முடித்த முதல் வருஷம் 2 வருஷம் அல்லது குழந்தை பெக்கிற வரைக்கும், குழந்தை பெற்றெடுத்து வளர்க்கிற வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆணுடைய பொறுப்புகளும் ஆணுடைய சிந்தனைகளும் நோக்கங்களும் மாறும்போது காதல் குறையும், அன்பு குறையும். அப்ப அந்த ரிலேஷன்ஷிப்பை இழுத்துட்டு போறதுக்கு ஒண்ணு வேணும், அது கருணை, அது ரஹ்மத். ஏன்னா அந்த பெண்ணுடைய அர்ப்பணிப்பை அவன் பார்ப்பான். அந்த பெண் அந்த குழந்தை பெற்றெடுப்பதற்காக படக்கூடிய சிரமத்தை பார்ப்பான். அந்த பெண் பட்ட தியாகங்களை பார்ப்பான். அந்த பெண் எல்லாவற்றையும் துறந்து தனக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை பார்ப்பான். அதே மாதிரி ஒரு பெண்ணும் ஒரு ஆண் அந்த இரக்க குணத்தோட பார்ப்பான், அந்த கருணையோட பார்ப்பான். எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய சிந்தனைகள், தன்னுடைய நோக்கங்கள், தன்னுடைய அழகு, தன்னுடைய வாழ்வு நேரம் எல்லாத்தையும் அந்த குடும்பத்துக்காக, குடும்பமுடைய முன்னேற்றத்திற்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக உழைக்கக்கூடிய அந்த கணவனுடைய கருணையை பார்ப்பா. அந்த 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 லவ்வுக்கும் காதலுக்கும் மேல. இப்ப இந்த ரெண்டும் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போகும். இதுக்காகத்தான் திருமண வாழ்வை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான். இப்ப இந்த வாழ்க்கை துவங்கி எதற்காக இது நகரும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நகரும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக இது நகர்ந்தால்தான் இந்த உறவு இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் ஜெயிக்கும். மறுமையில ஜெயிக்கிறதுக்காக தானே இந்த உலகத்துல எல்லாருமே வாழ்றோம். இந்த உலக வாழ்வே மறுமைக்கான வாழ்வு தான். இங்க விதை போடுறோங்கிறதா மறுமையில அறுவடை செய்யறதுக்காக. அதுக்கு உதவி செய்யறதுதான் இந்த திருமண வாழ்வை தவிர, திருமண வாழ்வே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் அல்ல. இது ஒரு உதவி, ஒரு டூல். அது சொர்க்கத்துக்கு போறதுக்கோ, அவன் நரகத்துல தன்னை பாதுகாக்கிறதுக்கோ, சொர்க்கத்துக்குள்ள தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கோ, தன்னுடைய இயற்கையான ஆசைகளையும் தன்னுடைய இயற்கையான இன்பங்களையும் ஹலாலான வழியில செலவழிக்கிறதுக்கோ அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த திருமண வாழ்வுங்கிறது. இந்த வாழ்வு அவனை மார்க்கத்தில் முழுமையாக்கி, குணத்தில் முழுமையாக்கி, குடும்ப வாழ்வில் முழுமையாக்கி அவனை சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகிய ஹதீஸ் சொன்னாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டட்டும். இவன் யார்? இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறான். தன்னுடைய குடும்பத்தார் தன்னுடைய மனைவி தூங்கிட்டு இருக்கும்போது நின்று வணங்குவான். இரவுடைய கியாமுல் லைலுடைய தொழுகையை தொழுவான். அந்த பெண் தூங்கி கொண்டிருப்பாள். அவள் எழுப்புவான், எழமாட்டாள் அவள் உறக்கத்தால். அப்போது அவளுடைய முகத்தில் தண்ணீர் தொளிப்பான், கண்ணீருக்கு அடிச்சிட மாட்டான், தண்ணீர் தொளித்து அவளை எழுப்புவான். இவனுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும்னு சொன்னாங்க. ஏன் அவன் செய்யறான் இத? தன்னோடு அந்த பெண் சொர்க்கம் வர வேண்டும் என்பதற்காக. ஒரு பெண் ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கும் போது, இந்த ஆண் நமக்கு காசை கொடுப்பானா, பணத்தை கொடுப்பானா, மார்க்கத்தை இந்த ஆண் நமக்கு நல்ல குடும்ப வாழ்வை கொடுப்பானா, நிறைய குழந்தைகளை கொடுப்பானான்னு பாக்குறதுக்கு முன்னாடி அந்த ஆண் நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டு போவானான்னு பார்க்கணும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹிமல்லாஹு ரஜுலன் சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு தரம் சொன்னாங்க, ரஹிமல்லாஹு இம்ரஅத்தன், இன்னொரு பெண்ணுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டட்டும். அந்த பெண் யார்? அவள் நின்று தொழுவாள், இவன் தூங்கி கொண்டிருப்பான். அவள் எழுப்புவாள், ஆனால் அவன் உறங்குவான், மறுப்பான். அப்போது தண்ணீர் தெளித்து அந்த தொழுகைக்காக அவனை தயார்படுத்துவாள். இந்த பெண்ணுக்கும் அல்லாஹ் இரக்கம் காட்டட்டும்னு சொன்னாங்க. அப்ப இந்த ரிலேஷன்ஷிப்புடைய அந்த பயணத்துடைய அழகு அல்லாஹ் தீனாக, மார்க்கமாக, குணமாக, மறுமையுடைய வெற்றியா அல்லாஹ் ஆக்குறான். அல்லாஹ்வுடைய அருளா அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வர்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் மூலியமா நமக்கு இதான் அதோடைய நோக்கம்னு சொன்னாங்க. இந்த 2 பேரும் வணக்க வழிபாட்டுல ஒழுங்காகி, மார்க்கத்துல ஒழுங்காகி, நல்ல 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 குணங்கள்ல ஒழுங்காகி, நல்ல சந்ததிகளை பெருக்கி, அதன் மூலியமா மறுமையுடைய வெற்றியை தேடுறதா அந்த வாழ்க்கையுடைய நோக்கம்னு சொன்னாங்க. இங்க தொடங்கக்கூடிய அந்த உறவு முடியும் எங்கன்னா சொர்க்கத்துல, ஜன்னால. ஒரு அழகிய நிகழ்வு, இதோட உங்களுடைய நேரத்தை எடுத்துக்க விரும்பல. சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, அபு தர்தா, இந்த 2 பேருக்கும் நடக்கக்கூடிய அழகிய நட்புடைய உரையாடல் நமக்கு தெரியும். சல்மான் அல் ஃபாரிசி, அபு தர்தா 2 பேருமே நண்பர்கள். அபு தர்தாவுடைய வீட்டுக்கு சல்மான் அல் ஃபாரிசி வர்றாங்க. இப்ப கதவை உம்மு தர்தா திறக்கிறாங்க. ஒரு அலங்கோலமான ஒரு நிலையில இருக்கிறாங்க. அவங்க பாக்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமான நிலைமையில. இப்ப சல்மான் கேட்கிறாங்க உம்மு தர்தாவை பார்த்து, அபு தர்தாவுடைய மனைவியை பார்த்து. உம்மு தர்தா ஹிஜாபுடைய சட்டம் இறங்குறதுக்கு முன்னாடினால அவங்க பாக்குறாங்க நார்மலா. இப்ப ஹிஜாபுடைய சட்டம் இறங்குறதுக்கு முன்னாடி சல்மான் கேட்கிறாங்க அவங்கள பார்த்து, ஏன் இப்படி இருக்கீங்க, என்ன ஏன் இப்படி அலங்கோலமா இருக்கீங்க, அலங்கரிச்சிருக்கலாமே. இப்ப சொல்றாங்க, அபு தர்தாவுக்கு என்ன தேவை இருக்கு என்ன இடத்துல? அவர் எப்ப பார்த்தாலும் தொழுகிறாரு, எப்ப பார்த்தாலும் குர்ஆன் ஓதுறாரு, எப்ப பார்த்தாலும் நோன்பு வைக்கிறாரு. அப்படியா கதை? சரி நான் உள்ள வரேன்னு சொல்லி உள்ள போறாங்க. சாப்பாடு வைக்கிறாங்க சல்மானுக்கு. அபு தர்தாவை கூப்பிடுறாங்க சல்மான் அல் ஃபாரிசி, வாங்க உட்காந்து சாப்பிடுங்கிறாங்க. அவர் சொல்லலாம், நான் நோன்புன்னு, நஃபிலான நோன்பு தானே, நான் சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிட்ற வரைக்கும். சாப்பிட்றியாங்கிறாங்க. சாப்பிட்றாங்க 2 பேரும் சேர்ந்து உட்காந்து. இரவு நேரம் வருது, சல்மான் தூங்க போறாரு. அபு தர்தா எழுந்து தொழ ஆரம்பிச்சாரு. சல்மான் சொன்னாங்க, அபு தர்தா உட்காருங்க, உறங்குங்க.
இப்ப சல்மான் சொன்னாங்க, அபூதர்தா சொன்னாங்க, நான் தொழுகிறேனே. இல்ல இப்ப தொழ வேணாம். மறுபடியும் சல்மான் உறங்கினாங்க. அவர் தூங்குறாரான்னு பார்த்துட்டு மறுபடியும் எழுந்து நின்று வணங்க ஆரம்பிச்சிடறாரு. சொன்னாங்க, உட்காருங்க, இது நம்முடைய தொழுவதற்குரிய நேரம் அல்ல. கடைசி இரவுடைய நேரம் வருது. சல்மான் அல் ஃபாரிசி அபூதர்தா 2 பேரும் எழுந்து தொழுகிறாங்க. காலை விடியல் வந்ததுக்கு அப்புறம் சல்மான் அல் ஃபாரிசி அபூதர்தாவை அழைச்சு சொன்னாங்க, அபூதர்தா, நீ செய்யற தப்பு. உன்னுடைய கண்ணுடைய கடமை இருக்கு, உன்னுடைய உள்ளத்துடைய கடமை இருக்கு, உன்னுடைய செயலுடைய, உன்னுடைய குடும்பத்தாருடைய கடமை இருக்கு, அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. அல்லாவுடைய கடமையில மட்டும் சரியா இருந்து குடும்பத்தாருடைய கடமையில சரியில்லைன்னா அது உரிமை, அது 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 உன்னை அளவுபடுத்தாது. எல்லாத்திலையும் நீ கூலாரு. அதான் ஒவ்வொரு உரிமையை கொடுத்ததாகும். அந்த உரிமையை கொடுக்கலன்னா நாளைக்கு மறுமையில குற்றவாளி அனுப்பினாங்க. இதை செய்தியை காலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதக சல்மான் உண்மையை சொன்னார்னாங்க. அப்போ அபூதர்தா உம்முத்தர்தா சல்மான் அல் ஃபாரிசியுடைய இந்த உரையாடல் இதோடு முடியுது. உம்முத்தர்தா அதே நிலையில தொடர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிறாங்க. நிறைய மார்க்க சட்டங்களை அறிவிக்கிறாங்க, கற்றுக்கொள்றாங்க. நிறைய மார்க்க சட்டங்கள்லயே இருக்கிறாங்க. அபூதர்தா பெரிய செல்வந்தரல் நிறைய முயற்சி செய்யறாரு. ஆனா அவரால் செல்வந்தர் ஆக முடியல. அபூதர்தா மரண நிறுத்த அடைகிறார். உம்முத்தர்தா அவருடைய மரண நிறுத்துக்கு பக்கத்துக்கு வர்றாங்க. அப்ப சொன்னாங்க உம்முத்தர்தா அபூதர்தாவை பார்த்து, என் கணவரே, நான் உங்களை அடைவதற்காக என்னுடைய தந்தைகிட்ட என்னுடைய கரத்தை கேட்டீங்க. என் தந்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டார். நான் உங்களை திருமணம் முடிச்சேன், இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டேன். ஆனா நான் ஆதரவு வைக்கிறேன், நாளைக்கு மறுமையில உங்களுக்கு நான் மனைவியாக வருவதற்கு நான் உங்களிடத்திலே ஒப்பந்தம் செய்து கொள்கிறேன். நான் தேர்ந்தெடுக்கிற உங்களை மறுமைக்காக அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த நிலையிலேயே அபூதர்தா மரணமாயிடுறாங்க. உம்முத்தர்தா அதுக்கு பின்னாடி வாழ்றாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு காலம் வரைக்கும் வாழ்றாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா ஆனதுக்கு அப்புறம் உம்முத்தர்தாவை பெண் கேட்டு வர்றாங்க, அனுப்புறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உம்முத்தர்தா சொல்லி அனுப்புறாங்க, நான் என் கணவர் அபூதர்தாவை மறுமைக்காக ஒப்பந்தம் செய்து விட்டேன், என்னால் உம்மை திருமணம் செய்ய முடியாதுங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதற்கு பிறகு அவங்க திருமணம் செய்யல. ஏன்? மறுமைக்காக அவர்கள் தன்னை தயார்படுத்தி தன் கணவரை மறுமையில் சந்தித்து அவரோடு மறுமையில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவதற்காக. சுப்ஹானல்லாஹ். இது மறுமைக்கான உறவு, இது அல்லாஹ்விற்கான உறவு. இப்ப இந்த உறவுடைய அடிப்படையில தான் ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கை அமைந்தால் அந்த வாழ்க்கை இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் வெற்றி பெறக்கூடிய வாழ்க்கை ஆகும். அல்லாஹ்வுக்கான நேசமாக, அல்லாஹ்வுக்கான விருப்பமாக கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாவற்றையும் அன்போடும் அருளோடும் அல்லாஹ்வுக்காகவும் மாற்றிக்கொண்டாங்கன்னா இந்த வாழ்க்கை என்பது இன்னைக்கு ரொம்ப எளிதான கண்ணியமான வாழ்க்கையா அமையும். இந்த அடிப்படைகளை மட்டும் புரிந்து கொள்வோம். இந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அல்லாஹ் அவனுடைய அருளால அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்விடத்துல கேட்டால், யாராவது உங்களுக்கு நல்ல மனைவி வேணும், நல்ல குடும்பம் வேணும், குழந்தை வேணும், நல்ல வசதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை நினைச்சு பார்த்துக்கோங்க. கடைசியா சொல்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் இல்லாமல் தனிமை என்று இருள் என்ற ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில வருது. நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க, எங்க போறேன்னே தெரியாம. அல்லாஹ் அழைக்கிறாங்க, ரப்பி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், நீ இறக்கிய நலவுகள் மீது தேவை உள்ள அடியானாக இருக்கிறேன், எனக்கு அதை கொடு யா அல்லாஹ். நீ இறக்கி என்மேல் பொழிந்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கெல்லாம், என்மேல் இறக்கி இருக்கக்கூடிய நன்மை கைருக்கெல்லாம் நலவுக்கெல்லாம் நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன் யா அல்லாஹ். ரப்பி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். அதற்கு தேவை உள்ளவனாக ஃபகீராக நான் இருக்கிறேன், அதை எனக்கு கொடுன்னாங்க. அதற்கு பிறகுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு குடும்ப வாழ்வு எல்லாம் அந்த பெண் அனுப்புனா. அந்த பெண்ணுடைய தந்தைகிட்ட பேசுறாங்க, திருமணம் ஆச்சு, ஒரு குடும்ப வாழ்வு, அவருடைய வீடு என்றெல்லாம் அமைந்தது. அல்லாஹ்விடத்தில் நம்ம தேவைகளை கேட்கணும், நம்முடைய அல்லாஹ்விடத்துல முறையிடணும். ஒரு ஆண் இப்படி ஒரு பெண்ணை பார்க்கணும், ஒரு பெண் இப்படி ஒரு ஆணை பார்க்கணும். பார்த்தாலும் அல்லாஹ்விடத்துல இஸ்திகாரா தொழுகையின் மூலமா நாம் அல்லாஹ்விடத்துல தேர்ந்தெடுப்ப கேட்கணும். யா அல்லாஹ், இது எனக்கு சரியா வருமா, நீ சொல்லி யா அல்லாஹ். இது ஷர்னா நீக்கிற ஹைர்னா என்ன கூட வச்சிரு. நீங்க பல ஊர்கள் என்ன பண்றாங்க, இஸ்திகாரா தொழுகைன்னு சொன்னா சீட் எழுதி போட்டு பாக்குறாங்க, ஆம் இல்லை, அல்லது 3 சீட் எழுதி போட்டு இது எடுத்தா இது வந்துச்சுன்னா எல்லாம் அவன் முடிவு, இது வந்துச்சுன்னா அவன் முடிவுன்னு இஸ்திகாரா தொழுகையை கொண்டு முடிவு எடுக்கிறாங்க. இதெல்லாம் மூட பழக்கம். இதெல்லாம் இஸ்திகாரா என்பது. இஸ்திகாரா என்பது அல்லாஹ்விடத்துல கேட்போம், ஒரு உறவை முன்னெடுத்து அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு பெண் பார்த்திருக்க, இது எனக்கு ஹைர்னா இது எனக்கு நெருக்கமாக்கு, இது ஷர்னா என்னை விட்டு நீக்கிறியா அல்லாஹ். அல்லாஹ் வழிகாட்டுவான், அந்த வழி அல்லாஹ் லேசாக்குவான், அல்லது அந்த வழி அல்லாஹ் சிரமமாக்குவான். சிரமமாகுதுன்னா இது அல்லாஹ்விடத்துல ஏதோ ஹைர் இல்லை நமக்கு அப்படின்னு அல்லாஹ் உணர்த்துறான்னு அர்த்தம். இப்படிதான் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் அமையும். அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சோன்னா அல்லாஹ் அதுக்கு வழிகாட்டலுடைய காரியங்கள் அல்லாஹ் லேசாக்கிடுவான்.
இஸ்திகாரா மூலமா தேர்ந்தெடுத்து ஒரு உறவு அமைந்தால் அந்த உறவை அல்லாவுக்காக, அல்லாவுடைய திருப்திக்காக, மறுமைக்காக இந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை போல் நாம் ஆக்கி கொண்டால் இந்த உலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கையும் சந்தோஷமா அமையும். ஒரு மனிதனுடைய நிம்மதியே இந்த உலகத்துல பெண்ணிடத்தில் தான். அந்த பெண்ணே அவனுக்கு சரியா அமையலைன்னா அவனுடைய முழு வாழ்க்கையும் கெட்டு போயிடும். ஒரு தவறான உறவுக்குள்ள ஒரு ஆணோ, ஒரு தவறான உறவுக்குள்ள ஒரு பெண்ணோ, ஒரு மீனான பெண்ணோ அல்லது மீனான ஆணோ ஒரு தவறான உறவுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய முழு ஈமானும் அவங்களுடைய முழு வாழ்க்கையுமே இழிவா அல்லது முழு வாழ்க்கையுமே கவலையா கஷ்டமாகக்கூடிய சூழலை தான் நம்ம பார்க்கிறோம். அல்ல உறவுகளை தேர்ந்தெடுக்கும் போதோ தேர்ந்தெடுப்பதற்கு முன்னதாகவோ நிதானமா சோசியல் மீடியாக்கள் எல்லாம் தேடாம கண்ணியமான முறையில குடும்பத்தார் இடத்துல பேசி, நம்ம குடும்பத்தார்கள் அவங்க குடும்பத்தார் இடத்துல பேசி, இப்படி கண்ணியமான முறையில முறையான முறையில அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டலோட ஹராம் கலக்காம எந்த ஒரு ஹராமான நிலையில ஆரம்பிக்கக்கூடிய உறவும் ஹலால்ல போய் முடியாது. அல்லது பெரிய ஒரு அப்படி அது போயிட்டு இருந்துச்சுன்னா அதுல பரக்கத்து இருக்காது. அல்லாஹ் அதுல அவனுடைய அருளை வச்சிருக்க மாட்டான். அப்படி ஹராம செஞ்சீங்கன்னா அதுல இருந்து விலகி ஹலாலுக்குரிய காரியங்களை தேடி போய் திருமணத்தை ஹலாலான முறையில் நடத்துறதுக்குரிய சூழலை நீங்க ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா அல்லாஹ் அதுல மிகப்பெரிய அல்லாஹ் பரக்க செய்வான். அப்படி முறைப்பட்ட முறையில எளிமையா திருமணம் செஞ்சு அழகான கண்ணியமான வாழ்வை அல்லாஹ் வாழ்றதுக்கு உங்களுக்கும் அல்லாஹ் நமக்கும் அருள் செய்யட்டும். ஜஸாக்குமுல்லாஹு கைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.